நாம் எல்லாம் சுதந்திர காற்றை இளமையிலேயே நாட்டின் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு பொது வாழ்வில் தூய்மை அரசியல் வாழ்வின் இறுதி நொடி வரை கடைபிடித்த மகத்தான தலைவர். வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கிற தலைவர்கள் கூட தன் மீது சிறு விமர்சனத்தை கூட வைக்க முடியாத அளவிற்கு மனித புனிதனாக வாழ்ந்த மகான். இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல் தலைவன் வாழ்ந்தானா என்று எண்ணி எண்ணி வியக்கிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி செதுக்கி செழுமைப்படுத்திக் கொண்ட மகத்தான மேதை. இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களில் கூட தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட மிகப்பெரிய போராட்டக்காரர். தாமிரபரணி ஆற்றிலே அன்னை அண்ணி அந்த ஆற்றின் வளர்ச்சி நினைக்கிறார் போராட்டத்தை முன்னெடுத்த போது எங்களோடு ஆட்சிக்கு நடுவிலே மணலிலே தானும் அமர்ந்து அந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்த மாபெரும் வீரர் என்னுடைய ஐயா. எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தி எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய மனித பாங்கு மாண்பு அந்த கண்மை என்பது பெருமை மிகு நூறாண்டு கால வரலாறு வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வழித்தடம் யாரும் முடியாது. தமிழ் சமூகம் உள்ளவரை நல்ல கண்மை என்கிற நல்ல தலைவனுடைய எல்லாருடைய எவ்வளவு வேணாலும் அவரை பற்றி பகிர்ந்தே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை படிப்பினையை நமக்கெல்லாம் விட்டு சென்ற வரலாற்று நாயகர் கடைசி நொடி வரை நாட்டுக்கு மக்களுக்குமாக நடந்து நடந்த ஓய்வியா உழைப்பாளி உன்னத போராடி நம்மோடு இல்லை மிகுந்த மனவழியை நாங்கள் அவரோடு நெருங்கி பழகுகிற வாய்ப்பு பெற்றவில்லை. எல்லாம் அளப்பரிய அன்பை கொண்ட கருத்தை அவர் இழந்து விட்டோம் என்பதை அவர் இழந்து வாழுகிற நான் பெரிது நேசிக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் பெருமிதத்தோடு